பனிக்கட்டியை சூடுபடுத்தினால் அது தண்ணீராக மாறுகிறது. இது எந்த காலத்துக்குமே பொருந்தும். எப்போ பனிக்கட்டியை சூடுபடுத்தினாலும் அது தண்ணீராக மாறும் என்பது அறிவியல் உண்மை. அப்போ அந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அறிவியல் சார்ந்த உண்மை எல்லாம் பேசும்போது, ரெகுலர் ஹேபிட்ஸ் வழக்கமான நம்ம செயல்களை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஹீட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். இட் பிகம்ஸ் வாட்டர். அந்த சென்டென்ஸில் இருக்கிற பிகம்ஸ் அப்படிங்கிற வேர்டு ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் யூ ஹீட் ஐஸ், பனிக்கட்டியை சூடுபடுத்தினால் இந்த சென்டென்ஸ் முடியல. ஸோ இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். இட் பிகம்ஸ் வாட்டர், அது தண்ணீராக மாறுகிறது. இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு மெயின் கிளாஸ். இதே சென்டென்ஸை இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பனிக்கட்டியை சூடுபடுத்தினால் அது உருகுகிறது. இதுவும் அறிவியல் பூர்வமான உண்மை. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதே போல் இஃப் யூ கூல் வாட்டர் இட் பிகம்ஸ் ஐஸ். தண்ணீரை குளிர வைத்தால் அது பனிக்கட்டியாக மாறுகிறது. தண்ணீரை குளிர வைக்கும்போது அது பனிக்கட்டியாக மாறுகிறது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. எந்த காலத்துக்குமே இது பொருந்தும். அதனால இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ் ரெண்டுலேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இஃப் கிளாஸில் இருக்கிற கூல் ப்ரெசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸில் இருக்கிற பிகம்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ரூல் படி இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக வந்தால் மெயின் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறும். பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான். இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னா மெயின் கிளாஸில் உட் ப்ளஸ் V1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரும். உட் ப்ளஸ் V1 வர வேண்டிய இடத்துல குட் ப்ளஸ் V1, ஷுட் ப்ளஸ் V1, மைட் ப்ளஸ் V1 யூஸ் பண்ணலாம். இந்த பாஸ்ட் டென்ஸும் 3 விதமாக பிரிக்கலாம். வேர், ஹேட், V2. ஃபர்ஸ்ட் வேர் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ். இந்த வேர் அப்படிங்கிறது கற்பனைக்காக மட்டும் பயன்படுத்துவது. அதாவது இட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் இமேஜினேஷன். ஒரு கற்பனையா, நடக்க முடியாத ஒன்றை நடந்ததாக நினைத்து கற்பனை பண்ணி பேசும்போது இந்த வேர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை இன் த ஸ்கை. நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் வானத்தில் பறந்திருப்பேன். நான் ஒரு பறவையாகவும் முடியாது, நான் வானத்தில் பறக்கவும் முடியாது. இது வெறும் ஒரு கற்பனை. ஐ பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் சார்ந்த ஆம், பாஸ்ட் டென்ஸ் சார்ந்த வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். ஐ பக்கத்தில் வேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் படிச்சிருப்போம். பட் இந்த இமேஜினேஷன், கற்பனையாக பேசுகிற இஃப் கிளாஸுக்கு ஐ பக்கத்தில் வேர் தான் யூஸ் பண்ணணும். இஃப் ஐ வேர் அ ட்ரீ I would give you fruits. நான் ஒரு மரமாக இருந்திருந்தால் நான் உனக்கு அல்லது உங்களுக்கு பழங்கள் கொடுத்திருப்பேன். If I were a tree, I would give shade. நான் ஒரு மரமாக இருந்திருந்தால் நிழல் கொடுத்திருப்பேன். If I were a lion, I would live in a forest. நான் ஒரு சிங்கமாக இருந்திருந்தால் காட்டில் வாழ்ந்திருப்பேன். If I were a fish, I would swim. நான் ஒரு மீனாக இருந்திருந்தால் நீந்தி இருப்பேன். If I were you, I would marry her. நான் நீயாக இருந்திருந்தால் நான் அவளை திருமணம் செய்திருப்பேன். நான் நீயாக ஆக முடியாது, நீ நானாக மாற முடியாது. ஜஸ்ட் இமேஜினேஷன்.